Hi students, today let's see about the human respiratory system. Okay, so last class we have seen about the digestive systems. So now we will move forward to the human respiratory system. So actually human respiratory system, you know, what is respiration? That is inhale of oxygen from the atmosphere and exchange of the carbon dioxide. So that is called the respiration. அப்பனா நீங்க வந்து சுவாசிக்கிற காற்றை உள்வாங்கி ஸோ வெளியே கார்பன் டை ஆக்சைடு விடுவது தான் வந்து ரெஸ்பிரேஷன், தட் இஸ் ப்ரீத்திங். ஸோ ஃபஸ்ட் பார்ட் இஸ் நோசல், தட் இஸ் த்ரூ நோஸ், தட் வி கால் இட் அஸ் நேசல். ஓகே, ஸோ இந்த நேசல் மூலமாக ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு தென் it enters into the pharynx. So through nasal there is an hair-like structures in the nose. It is called as the cilia. So what is the importance of cilia? Cilia அப்படின்றது இந்த மூக்கில் அந்த ஹேர் இருக்கும்ல குட்டி குட்டியாக, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரம் த இன்ஹேல் கேஸ் இன்ஹேல் பண்ணது டர்ட் ஆர் வந்து ஹியூமிடிட்டியை வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஹேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் இட் என்டர்ஸ் இன்டு த pharynx. Pharynx அப்படின்னா இட்ஸ் எ டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர், பின்னாடி இருக்கும் உங்களுக்கு வந்து இட் கனெக்ட்ஸ் பிட்வீன் த நோஸ் அண்ட் த த்ரோட். ஸோ அந்த pharynx, ஸோ த கேஸ் வந்து இன்ஹேல்ஸ் த்ரூ த pharynx enters into the larynx. ஸோ அந்த நெக்ஸ்ட் விச் பார்ட் அப்படின்னா pharynx உங்களுக்கு வந்து நாட் ஓன்லி த ஏர் இன்டேக் ஆஃப் ஃபுட் ஆல்சோ. ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவாகட்டும் காற்றாகட்டும் ரெண்டுமே இன்ஹேல் பண்ணுறது த்ரூ வந்து pharynx வழியா. நெக்ஸ்ட் இட் என்டர்ஸ் த்ரூ த larynx. larynx ஹியர் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன், இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து பேசேஜ் ஆகாது, ஒன்லி த ஏர் வில் பி பாஸ்ட் இன் டு த larynx. ஸோ எப்படி பாஸ் ஆகும் அதுக்கு தான் இன் பிட்வீன் தெர் இஸ் அன் கார்டிலேஜியஸ் மசில் தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் எபிக்ளோட்டிஸ். இந்த எபிக்ளோட்டிஸ் தொண்டைக்குழி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அது தட் இஸ் கால்ட் த எபிக்ளோட்டிஸ். ஸோ வேர் த ஃபுட் அண்ட் த ஏர் இஸ் செப்பரேட்டட். ஸோ த importance of epiglottis, it separates both air and the food. Next it enters into the larynx. After the larynx it enters into it's a tube-like structure, larynx. Okay, then here it forms the trachea. Trachea அப்படின்றது ஒரு tube-like structures where it ends in the bronchi. அப்படின்னா இந்த trachea மூலமா அந்த air filter ஆயிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு பிரிவா பிரியுது, that is the lungs. Okay, that's right and the left. Right side வந்து there will be often 3 lobes, 3 chambers, but left side the lungs will be in the only 2 lobes because the heart is present in the left side of the lungs. Next, so in the gas உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி it passes through the pharynx, nose, pharynx, larynx and next into the trachea. So after it filters the air into trachea, it enters into an two different branches that is called the bronchi. The branches, what happens, it is the both sides the membrane is present and it ends in the branches like structures in the lungs. So on the branches structures it is called as the bronchioles. This bronchioles it contains the sac like structure. Okay, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி குட்டி குட்டியாக அந்த பிரான்ச்சஸில் உங்களுக்கு இருக்கும். இட் இஸ் கால்ட் as the alveoli because this sac contains the air, that is the oxygen where it takes from the bloodstream இந்த oxygen எடுத்துட்டு so அது வந்து carbon dioxide will be exhaled. அதுதான் வந்து it occurs in the alveoli. Next, what is the importance of this diaphragm? Diaphragm is main importance because நம்ம gas inhale and exhale of the gases, what happens, the diaphragm will vibrate or move ups and down, not vibrate, it will move up and down because it gives the lungs to expand. ஸோ அது நம்ம சுவாசிக்கும் போது இந்த டயஃப்ரம் என்ன ஆகுதுன்னா இட் கிவ்ஸ் சம் ஸ்பேஸ். நம்ம மூச்சு இழுத்து இல்லை விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயஃப்ரம் மூமெண்ட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் பிகாஸ் அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு இன்ஹேலுக்கும் எக்ஸேலுக்கும் இட் த கண்ட்ரோல்ஸ் தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டயஃப்ரம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஹவு த ரெஸ்பிரேஷன் அக்கர்ஸ் இன் த ஹியூமன் பீயிங்ஸ். In next class we'll see deep about how it occurs in the lungs. So what happens in the lungs, there is an outer and inner membrane that is called as an pleural. Okay, the pleural, what happens, it gives the friction. இந்த எல்லா பொருளுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் லங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மெம்பரேன்ஸ் இருக்கும், இன்னர் அண்ட் அவுட்டர். ஒரு மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இட் வில் டச் த ட்ரக்கியா. ஓகே, ஸோ அவுட்டர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரவுண்ட் த லங்ஸ். இது ரெண்டு வந்து ஃப்ரிக்ஷன் காண்டி உங்களுக்கு வந்து it helps in friction. Next நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
நான் சொன்ன மாதிரி alveoli வந்து lungs it is like a spongy structure பார்த்துருப்பீங்க. So it will be in a spongy. So when for example if somebody having the habit of smoking, நீங்கள் புகை பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சஸில் போயிட்டு இந்த கேஸ் இந்த ஏர் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜ் ஆயிரும். ஸோ பிளாக்கேஜ் ஆகும்போது யூ காண்ட் எக்ஸேல் ஆர் இன்ஹேல் த ஏர். ஸோ உங்களால் வந்து மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது சொல்கிறோம்ல ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து லங்ஸில் போயிட்டு இட் பிளாக்ஸ் த ஏர் சாக்ஸ். பிளாக் பண்ணது என்ன ஆகும், இன்ஹேல் ஆர் எக்ஸேல் ஆஃப் கேஸஸ் நடக்காது. ஸோ இட் லீட்ஸ் டு சிவியர் ப்ராப்ளம்ஸ், மேபி லீட் டு டெத் ஆல்சோ. ஏன்னா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு மூச்சு பயிற்சி வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா heart will be in a good condition, even lungs, and also when inhale and exhale of gases it leads to good health. ஓகேங்களா? So that's all for today's topic. It's only overview of the respiration. Next class we'll go into how it occurs in the lungs. Thank you.